ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதிரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் நின்று என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஓம் நவக்கிரகேபியோ நமஹ. அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை. அலைபேசி எண் 98509837. என்னுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 25/10/2021 முதல் 31/10/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய வார நாட்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 26/10/2021 செவ்வாய்க்கிழமை என்று பார்த்தோம்னா தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டிய தினம். அதனைத் தொடர்ந்து 28/10/2021 வியாழக்கிழமை என்று பார்த்தமையானால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்னு எடுத்தனால், வாஸ்து பகவான் நித்திரை விட்டு எழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷம் பூரா வாஸ்து பகவான் தூங்கின்னு இருப்பார். வருஷத்தில் ஒரு 2-3 தடவை 4-5 தடவை அவரை தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஆகாரம் பண்ணி அந்த தாம்பூல தாரணம் சொல்லக்கூடிய வெத்தலைபாக்கு போடுற நேரத்தில் புதிதாக பூமி ஆரம்பிக்கிறது, கட்டடங்கள் துவங்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த கட்டடத்துக்கு என்றைக்கும் அழிவு வராது. அந்த கட்டடத்தில் என்ன தொழில் பண்ணாலும், கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த வாஸ்து நாளில் அந்த கட்டடத்தை துவங்கினோமேயானால் அந்த தொழிலாகப்பட்டது அங்கே நடக்கக்கூடியது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது என்பது சாஸ்திரம். அப்பேற்பட்ட அந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது 28/10/2021 வியாழக்கிழமை காலை 7:42 முதல் 8:18 வரை சஞ்சரிக்கிறது. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மகரம், விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த ராசி நேயர்கள் இந்த வாரத்தை இறை வழிபாட்டோடு இனிமையாக கொண்டாட ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 25/10/2021 முதல் 31/10/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்களில் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புத பகவான் சேர்க்கை மிகச் சிறப்பான யோகம். புதன் வீட்டில் புதன் ஆட்சி. அப்போது சகல காரியம் நன்மை. பேச்சின் மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். எதிரிகள் விலகுவார்கள். இருந்து வந்த உபக்கிரமங்கள், கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்வி நிறுவனங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் அதற்கு தகுந்தால் போல வருமானங்களும் பெயர்களும் புகழ்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரியே தனியார் துறை, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ட்ரேடிங் கம்பெனி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஐடி கம்பெனி, நிதி நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், பேச்சுத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டாகுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று சூரியன் செவ்வாய் சேர்க்கை. தகப்பனார் வழி சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள் இருந்தால் முன்னோர் வழி சொத்துக்கள் 4 தலைமுறையாக பிரிக்கலை, அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிலாம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போது இந்த மாதிரி சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெள்ளங்கள்லாம் விலகி நமக்கு உண்டான பாகங்கள் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய, ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய்,
பிதிருகாரகன் சூரியன் 2 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேரும் பொழுது நம்ம வேண்டானாலும் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் லாபம், வம்ச விருத்தி ஏற்படும், ஆண் வாரிசுகள் உண்டாகும், சகலவிதமான நன்மைகள் ஏற்படும். பூமி மனை வீடு லாபம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், அதுபோக பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். சூரியன் 5ல் இருக்கிறதுனால அரசுத்துறை, அரசு கவர்மெண்ட் மூலமாக பல காரியங்கள் நமக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக எழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும். அதே மாதிரி அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையை தரும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். 6ஆம் இடம் ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கோர்ட் கேஸ், பம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், போலீஸ் பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் சந்திக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் ஆன்மீகத்தில் எண்ணங்கள் ஈடேறும். இறை வழிபாடு, பூஜை, தவம், யோகம், யாகம், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இந்த நீதிமன்றம், சட்டத்துறை, ஆன்மீகத்துறை, சினிமா, கேளிக்கை, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க இந்த வாரம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். காதலித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காதலித்த வரணையே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் 7ல் சுக்கிரன் இருக்கும்போது அமைச்சு கொடுப்பார். 8ல் குரு, அஷ்டமச்சனி, அதனால் கொஞ்சம் போக்குவரத்து, பேச்சு இதில் எல்லாம் நிதானம் தேவை. குரு பகவான் 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஆனாலும் சனி 8ல் இருக்கிறதுனால சனி தான் வாகனத்துக்குள்ள அதிபதி. பேச்சுக்கும் பிரயாணத்திற்கும் இரும்பு சம்பந்தமான பொருட்களை உபயோகிக்கிறதுக்கும் சனிதான் அதிபதி. அஷ்டமச்சனி அப்படின்னா மற்ற கிரகங்கள் 8 கிரகமும் நல்லா இருந்தாலும் சனி 8ல் இருந்தால் பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் பேச்சுவார்த்தை நிதானம், உடம்பு உஷ்ணமாகி தேவையில்லாத சண்டை, வம்பு வழக்கம் ஏற்படும். போக்குவரத்து கவனம் தேவை மெயினாக. அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண பேச்சு தடைபடும். பொதுவாக மிதுனராசின்னு எடுத்துட்டால் இந்த வார பலன்களில் ஒரு 75% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பெருமாளை வழிபட்டு வந்தால் இந்த வாரம் தங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.